நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவரும் சேனல். நீலராஜன் இயக்கத்தில் சூரியராஜன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேல நம்ம டைரக்டர் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் மலையாள சினிமாவான 2023 ஜனவரியில் வந்த டொமினிக் த லேடிஸ் பர்ஸ் அந்த படத்தோட திரையும் சேர்ந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்து ஜிவிஎம் அவருடைய படம்னாலே வந்து ஒரு லவ் ரொமான்டிக் மூவி தான், இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். மலையாளத்தில் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து, அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த மிஸ்டரி காமெடி த்ரில்லர் ஸ்டோரியை வந்து சூப்பராக வந்து கொண்டு வரணும். அந்த மர்டர் நடந்ததுக்கு வந்து பின்னணி என்ன அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றத சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேல அழகாக ஒரு 2.25 மணி நேரம் நம்மளுக்கு மலையாள சினிமாவில் வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் கொடுத்துருக்காருன்னு அன்எக்ஸ்பெக்டட் மூவி. வழக்கம் போல் மலையாள சினிமாவே பெட்ரு அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க நம்ம டேரக்டர்ஸ். இந்த படத்தில் யாரெல்லாம் வச்சுக்கோங்க, மம்முட்டி தான் மெயின் ரோலு. மம்முட்டி, கோகுல் சுரேஷ், இவங்க 2 பேரும் தான் படத்தில் வந்து மெயின் கேரக்டராகவே நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக நடிப்பாங்க. டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகும்போது படத்தை வந்து ஸ்டார்டிங் போகும்போது என்னடா ஒரு கள்ளக்காதலை கண்டுபிடிச்சிற மாதிரி காட்சிகள் காட்டுறாங்களே அப்படின்னு அதுக்கு ஒரு 50,000 20,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து பயங்கரமாக காட்டுவார் மம்முட்டி, நம்ம ஒரு பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சீன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி சீனா தானா அந்த நம்ம வடிவேல் காமெடி வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி பார்த்துச்சுன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் கதை வந்து ஒரு இருக்கிற வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த வாடகை கொடுக்குறதுல ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பர்ஸை காணும்னு சொல்லி தேடுவாங்க. இந்த பர்ஸுக்கும் இந்த பர்ஸில் இருக்க மர்மமான விஷயங்களை என்னென்னு நீ கண்டுபிடி, நான் உனக்கு வாடகை இல்லாமல் நான் வீடை கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் படத்தோட ஸ்டோரியை வந்து ரன் ஆகுது. அந்த பர்ஸு வந்து ஒரு ஸ்டேஷனில் மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆன காரணத்தை வந்து அந்த ஹஸ்பண்ட் பேர், அவங்க வேலை பார்க்குற இடம், வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து டிடெக்டிவாக வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பர்ஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி கண்டும்போது அந்த பொண்ணு வந்து இறந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் கதை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம மம்முட்டி, கோகுல் சுரேஷோடைய ஒர்க்கு அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதில் கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன ட்விஸ்ட்டு இதெல்லாம் மர்மம்லாம் இருக்குது அப்படின்றத பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளேல பக்காவான ஒரு ஃபிலிமில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு நம்ம கௌதம் வாசுதேவன். தமிழ் சினிமாவில் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்களோ நினைக்கிறேன் டேரக்டர். ஏன்னா தமிழ் சினிமா வந்து டேரக்டர் வந்து அவங்க ஸ்டோரியை எடுக்க விட்டாலும் ஹீரோயினிக்காக மாஸ் ஹீரோக்காக அவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை வகுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த விதத்தில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மலையாள சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஆடம்பரமான சீன்ஸு, காட்சிகள், இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மம்முட்டி மலையாளத்தில் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவருக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி, அதுவும் மேக்ஸிமம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வராது. அதில் வந்து சும்மா சிம்பிளான ஸ்டோரி, மாசிலான இன்ட்ரோ, இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் ஆக்டர் மாதிரியே காட்டி நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம மலையாள சினிமா வந்து தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் வந்த தமிழ் சினிமாவில் வந்து குடும்பஸ்தன் போன்ற ஏகப்பட்ட படங்கள் இருந்தாலுமே இந்த படத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெஸ்ட் மூவி இந்த குடும்பஸ்தன் சொல்லலாம். பாட்டில் ராஜா அது ஒரு குடிகாரன் சம்பந்தமான ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஹவுஸ் கீப்பிங் வந்து அது ஒரு விதமான கதைகளை கொண்டு போயிருப்பாங்க. த டொமினிக் த லேடிஸ் பஸ் வந்து அது ஒரு வேற லெவலில் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் சினிமோகிராஃபி விஷ்ணு தேவ் அவருடைய ஒளிப்பதிவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் ஆண்டனி, அது எடிட்டிங் எங்கே வந்து ஜம்பர்ஸ் காட்சி இல்லாமல், ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற லூப் காட்சிகள் எதுவுமே இல்லாமல் கரெக்டான ஜேர்னலில் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அது படத்தில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். மியூசிக் டர்பக் சிவா அவருடைய மியூசிக். படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஆல்பம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்க முடியுமா தான் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் தமிழ் பாடல் கட்டணும், மலையாளத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவான காட்சிகள், அந்த பர்த்டே பார்ட்டி சாவி, அந்த இன்விடேஷன் சீன்ஸு, அப்புறம் வந்து பிஜிஎம்மு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வேவ் வாஃப் ஃபிலிம்ஸ், அவங்க தான் ஒளிப்பதிவு இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் வேறு யாரும் இல்லை, மம்முட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய இயக்கத்திலையும் அவருடைய நடிப்புலையும் அவருடைய உழைப்புலையும் தான் இந்த படம் முழுக்க வந்திருக்கு. ஓவராலாக மலையாளத்துலேயும் கௌதம் வாசுதேவன் வந்து மம்முட்டியை வச்சு சூப்பராக ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த படத்தில் மேலும் நடித்தவங்களாம் வந்து கோகுல் சுரேஷ், ஷமிதா பச்சன், விஜய் வெங்கட், விஜய் பாபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நடிச்சிருந்தாலுமே சூப்பரான கேரக்டரில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு அழகான புலன் விசாரணை ஸ்டோரியை வந்து சூப்பராக நம்மளுக்கு மலையாளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழில் எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த படத்தை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மலையாளத்தில் தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறத வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கேவரும். பை விவர்ஸ்.